நம்ம தகுதி உயரணும்னு சொன்னால் நன்மைகள் மற்றவங்க நடக்கும்போது ஏற்றுக்கூடிய மனப்போக்கு நம்ம வந்துச்சுன்னா தகுதியில் உயர்ந்துட்டோம். ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆண்களோ பெண்களோ ஒருத்தரை பற்றி நல்ல விஷயம் சொன்னாங்கன்னு சொன்னால் நம்ம அதை ஏற்றுக்கிறோமா, உடனே மனம் ஏற்றுக்கிறோமான்னு பார்த்தா கண்டிப்பாக மனசில் சுருக்கம் ஏற்பட்டுரும். அந்தளவுக்கு மன தூய்மை அடையில. ஏதோ நன்மைகளை அவங்கள வரையும் வாழ வச்சுட்டு இருக்கோம். அந்த செய்தியை நமக்கு ஒரு சோதனையாக வரும்பொழுது அப்படி நன்மையில் வாழ வச்சுட்டு இருக்கும்போது அவங்களுக்காக நம்ம பிரார்த்தனை வைக்கணும். அந்த நன்மை தொடரட்டுமே, அது அதிகரிக்கணுமே, அதை கூட அவங்க பெருமை கொண்டக்கூடாது, ஒன்றும் மறந்துடக்கூடாது. இது நமக்கு ஒரு வாய்ப்பு, அவங்களுக்காக என்னோட பொறுப்பு. அதுமாதிரி நமக்கு நன்மை நடக்கும்போது நம்ம மறந்துடக்கூடாது, நான் பெருமை கொண்டக்கூடாது, பொறாம தூண்டலும் நடந்துடக்கூடாது. இதெல்லாம் நம்ம இரண்டு முற்படுத்திட்டோன்னு சொன்னால் அது வாழ்க்கையில் நீ வரக்கூடிய காலகட்டங்களில் நம்ம அருளை கொண்டும் பொருளை கொண்டும் உயர்த்தப்படும் பொழுது அந்த பணிவோடும் உள்ளட்சத்தோடவும் நன்றி உணர்வோடவும் அவன் நினைவோடு இருக்கிற வாய்ப்புகளாக இறைவன் அமைப்பான். எதை நீங்கள் முற்படுத்தி வைக்கிறீர்களோ அதை நிச்சயமாக இறைவன் பெற்றுக்கொள்வீர்கள். அதுக்கு ஒரு அழகான சூழ்நிலை நம்ம பார்க்குறதுலையும் கேட்குறதையும் கொண்டும் இறைவன் நடத்தி கொடுத்துட்ருக்கான். எல்லாருக்கும் நன்மை நிரப்பமாக இருக்குது, ஆனால் தகுதி பெறாமல் இருக்கும். அல்லது இறைவன் ஒரு பக்கம் திரும்ப போல அறிவிப்புக்கும் பொருளுக்கும் திரும்பி நம்ம மறுபடியும் அவசரப்பட்டுரும். ஏற்கனவே நம்ம வந்த வழிமுறையிலிருந்து பல சிரமங்கள் ஏற்பட்டு தான் இந்த பாதைக்கு நம்ம தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கோம். பல மார்க்கங்கள், பல வழிமுறைகள் நம்ம இருந்தோம், முன்னோரு வழிமுறை இருந்தோம். பல மார்க்கங்கள் இருந்து நம்மளுடைய பிரச்சனை தீர்வு கிடைக்கல, நம்மளுடைய கஷ்டங்கள் தீர்க்கப்படலை, நம்ம நோய்கள் சுகமாகலை. அதுலேருந்து மீட்டு கொடுக்கப்பட்டு அத்தாட்சியோட இறையத்தாட்சியோட இது இரண்டு வந்தது தான் சொல்லி நம்ம ஒவ்வொருத்தரும் சாட்சி சொல்கிற அளவுக்கு தெளிவான அத்தாட்சியாக நம்ம கிடைக்கப்பட்டதுக்கு அப்புறம் மீண்டும் பாதை மாறி போனோன்னு சொன்னால் பெரும் கஷ்டத்துக்குள்ளாயிருப்போம். அதனால் எல்லா குறைகளையும் நிறைவேறக்கூடிய ஆற்றல் அவன் இருக்குது. அந்த இறைவன் மேலேயே நம்ம குறை சொல்லிட வேண்டாம், அந்த இறைவனையே நம்ம மாறி போயிட வேண்டாம். இறைவழியினாவே இறைவன் ஒரு நேரத்துக்கு தான். எல்லாமே எம்மதமும் சம்மதம் சொல்கிறதுக்காக கிடையாது, எந்த மதமும் கிடையாது. நமக்கு மதங்களை கடந்து ஜாதி மதங்களை கடந்து மனிதர்களாக வாழ்றதுக்காக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கும். அதுக்காக இந்த வேதம் கொடுக்கப்பட்டிருக்கு. ஒவ்வொருத்தரையும் மனிதர்களாக மாற்றுறதுக்காக தான் இந்த வேதம், மறுபடியும் மதவாதி ஆகிறதுக்காக கிடையாது.